Hi friends, நான் அஜித் குமார் பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி ஒர்க் அவுட் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேஜராக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டயட் ஃபாலோ பண்ணுவாங்க பட் அதை கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் நம்ம எப்படி டயட்டை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க ஜிம்முக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு வீக்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எடுத்தோடனே எனக்கு டயட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் அவங்களால கன்சிஸ்டன்சியாக பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் வீக் எப்பயுமே நீங்கள் வந்து டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. ஃபஸ்ட் வீக் வந்து இப்போ என்ன மாதிரி நீங்கள் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ அதே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை பழகுங்க. ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் வீக்லேருந்து லைட்டாக நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட் வீக் வந்து டயட் ஃபாலோ பண்ணாதீங்க. செகண்ட் வீக் நீங்கள் என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சுகர், நீங்கள் இன்டேக் பண்ணுற சுகரோட லெவலை வந்து கம்மி பண்ணணும். இப்போ டீ, காஃபி இந்த மாதிரி குடிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு டைம் டீ குடிக்கும்போது நீங்கள் 1 டீஸ்பூன் வந்து சுகர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை 1/2 டீஸ்பூனாக கம்மி பண்ணணும். ஹனி, சுகர், நாட்டு சக்கரை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகர் தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறேன். அதுவுமே சுகர் தான். நீங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னா. ஸோ நீங்கள் அந்த வெயிட் லாஸ் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது இதை வந்து கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஸோ செகண்ட் வீக் வந்து சுகரை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்படி செகண்ட் வீக் சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் கம்மியாவது பண்ணுங்கள். செகண்ட் வீக்கு சுகர் அவாய்ட் பண்ணுவாங்க. தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். மெயினாக இந்த ஆயிலி ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். மிக்சரு, லேஸு இந்த மாதிரி ரொம்ப ஆயிலியாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கடையில் சாப்பிடாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் டயட் ஃபாலோ பண்ண வேண்டாம். செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணணும். தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் சுகர் ரெண்டுமே அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 3 வாரமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன மாதிரி ஃபுட் சாப்பிடுவீங்களோ அந்த ஃபுட்டே சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபோர்த் வீக் இனி வந்து நம்ம லைட்டாக டயட் ஃபாலோ பண்ண போகிறோம். இனி தான் வந்து நம்ம டயட்டே ஃபாலோ பண்ணோம். ஆக்சுவலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3 வீக்ஸ் கழிச்சு தான் வந்து நம்ம டயட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபோர்த் வீக் நம்ம என்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ண போகிறோம்னா, நம்ம நார்மலாக வீட்டில் என்ன ஃபுட் சாப்பிடுவோமோ அந்த ஃபுட்டை வச்சு தான் நம்ம டயட் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ நார்மலாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். நீங்கள் இட்லி சாப்பிட்றவங்களா இருந்தால் நார்மலாக ஒரு 4-5 இட்லி சாப்பிட்றவங்க அந்த குவான்டிட்டியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 2 இட்லி தான் சாப்பிடணும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீனுக்காக ஒரு 2 எக்கு சாப்பிட்டுக்கலாம். ஒரு எக் வந்து ஹோல் எக்காகவே மஞ்சக்கருவோடையே சாப்பிட்ருங்க. ஒரு எக் வந்து ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. இப்படி டோட்டலாக 2 எக் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் வந்து ஆப்பிள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும். இவ்வளோ தான் சாப்பிடணும், இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஆப்பிள் வந்து 2 பீஸுங்கிறத நீங்கள் ஒரு 3 ஆப்பிளாக கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 கேலரிஸ் வந்துடும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காமனாக பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. கம்பல்சரி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 100 கிலோ இருக்கீங்க, இல்லை ஒரு 150 கிலோ இருக்கீங்க, கண்டிப்பாக எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலுமே நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்டேக் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் நைட்டு டின்னரை கூட ஸ்கிப் பண்ணலாம் கார்ப் எடுக்காமல். ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டே ஆகணும். நீங்கள் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. வெயிட் லாஸ் ஜேர்னியில் கம்பல்சரி நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்டேக் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிராம் நட்ஸ் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது குட் ஃபேட் நம்ம பாடிக்கு தேவை. ஸோ வந்து ஒரு 30 கிராம் நட்ஸ் எடுத்துப்போம். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய், ஃபைபருக்காக ஒரு கொய்யாக்காய் நம்ம எடுத்துக்கலாம். மீல் 2 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 250 கேலரிஸ் வந்துடும். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸாக தான் நம்ம எடுத்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா மீல் 3 லஞ்ச் வந்து என்ன எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட ப்ரோட்டீனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் சிக்கன் ஆர் ஃபிஷ் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் எடுக்கணும். இது வந்து ஒரு 450 கேலரிஸ் வந்துடும். மீல் 4 பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் ஒரு 200 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட பீனட் ஒரு 20 கிராம் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு
250 கேலரிஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீல் 5, இது பார்த்தீங்கன்னா டின்னரு. ஸோ உங்களோட நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8-8:30 க்ளோஸ் பண்ணிடுங்க உங்களோட டின்னரை. ஸோ இதில் என்ன மாதிரி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட்டுமே நீங்கள் ரைஸ் எடுத்துக்கலாம், பட் குவான்டிட்டி வந்து ஒரு 200 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சப்பாத்தி ஒரு 2 எடுத்துக்கோங்க. எல்லாமே ஈக்குவல் கேலரிஸ் தான் வரும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. தென் அது கூட ப்ரோட்டீனுக்காக 100 கிராம் சிக்கன் ஆர் 100 கிராம் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு 450 கேலரிஸ் வந்துடும். இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 1800லேருந்து 2000 கேலரிஸ்க்குள்ளே இன்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும் பர் டே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும். ஒரு 3 மந்த் வரைக்கும் நீங்கள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்லாவே வெயிட் லாஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், ஆனால் எனக்கு இதுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்றவங்க இதே டயட்டில் நைட்டு கொடுத்துருக்க கார்போஹைட்ரேட்டை மட்டும் கட் பண்ணிடுங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா ரைஸு ஆர் சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா அதை 0 கார்ப் ஆக்கிடுங்க. ரைஸு சப்பாத்தி எதுவுமே எடுக்காமல் வெஜிடபிள் சாலட் ஒரு 200 கிராம் இல்லை ஃப்ரூட் சாலட் அது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ரோட்டீனுக்காக சிக்கன் ஆர் வந்து ஃபிஷ் வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. நம்ம வெயிட் லாஸ் டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஹைட் இருக்கும், நம்மளோட பாடி வெயிட் ஐடியலாக எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 155 சென்டிமீட்டர் நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட பாடி வெயிட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 55 கேஜி தான் இருக்கணும். ஸோ 155 - 100ன்னு போட்டிங்கன்னா 55 வரும். ஸோ அந்த 55 தான் நம்மளோட பாடி வெயிட் இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஐடியல் வெயிட் என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு எந்த மாதிரி டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஐடியல் பாடி வெயிட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் இப்போ 55 கிலோ தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 60 கிலோ இருக்கீங்க அப்படின்னா பெரிய லெவலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் 65 கிலோ 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் என்ன மாதிரி ஃபுட்ஸ் இருக்குமோ அதை வச்சு டயட்டை பார்த்தா இப்போ ஒரு ப்ராப்பர் டயட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் நம்ம இன்டேக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 50 to 60% ஆஃப் கேலரிஸ் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்ஸ்லேருந்து எடுக்கணும். மீதி 40% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் அண்ட் ஃபைபர்லேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க பர் டே எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 70 கிலோ இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பர் டே வந்து 70 கிராம் ப்ரோட்டீன் வந்து இன்டேக் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ஃபேட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடல்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 கிராம் ஆஃப் ஃபேட் எடுக்கணும். குட் ஃபேட் கண்டிப்பாக வந்து உங்கள் உடம்புக்கு தேவை. குட் ஃபேட் இல்லைன்னா நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆயிரும். அப்புறமேட்டு ஹேர் க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகும், ஹேர் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் வந்து குட் ஃபேட் வந்து ஒரு நாளைக்கு 20 கிராமாவது எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஃபைபர் பார்த்தீங்கன்னா நம்ம 25லேருந்து 40 கிராம் ஃபைபர் வந்து நம்ம பாடிக்கு தேவை. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க மெயினாக வந்து ஃபைபர் எடுத்தே ஆகணும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா இப்போ 70 கிலோ இருக்கீங்கன்னா 70 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கணும் பர் டே வந்து. அதே மாதிரி ஃபேட்டு 20 கிராம் எடுக்கணும். அதே மாதிரி ஃபைபர் பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 40 கிராம் வரைக்கும் எடுக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் கம்பல்சரி உங்களோட ஃபுட்டில் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் பார்க்கணும். இப்போ இந்த டயட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே மோஸ்ட்லி இந்த டயட்டை ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு மெடிக்கலி எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு டயபிட்டிஸ் ஆர் வந்து தைராய்டு இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. உங்களோட டாக்டரை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி டயட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணலாங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.